வணக்கம், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் சேனல். ரீசெண்டாக பாண்டிச்சேரிக்கு ஒரு ஒன் டே ட்ரிப் போயிருந்தோம். அப்போது ஆரோவில் போனோம். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன் டே ட்ரிப் அப்படிங்கிறனால 2 இடத்துக்கு தான் போக முடிஞ்சது. ஃபஸ்ட்டு வந்து கருடா பார்க் போனோம். அதை பற்றி vlog நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். அடுத்து வந்து இப்போது ஆரோவில் போயிட்டுருக்கோம். வாங்க அங்கே போய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கருடா பார்க்லேருந்து ஆரோவில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் கூகுள் மேப்ஸில் வழி போட்டு தான் போனோம். ஆனால் அது வந்து வழி சரியாக காட்டலை. ஸோ அதனால் நிறுத்தி விசாரித்து தான் போனோம். ஒரு கட்டத்தில் போய் சேருமானே டவுட் வந்துருச்சு. அதனால் வழியில் எதுவும் வீடியோ எடுக்கலை. அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். பார்க்கிங் வந்து ஒரு காருக்கு 100 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். வந்து லஞ்ச் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஆரோவில் வந்து சேர்றதுக்கே 3 மணி ஆச்சு. 6 மணி வரைக்கும் தான் இங்கே இருக்க முடியும். ஸோ லஞ்ச் சாப்பிட்டு வந்தால் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இங்கே வந்துட்டோம். உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு சின்ன கடை இருந்தது. அங்கே ஜூஸ் ஐஸ்கிரீமெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே உள்ளே நடந்துகிட்ருக்கோம். ஆரோவிலோட விசிட்டர் சென்டர் நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கோம். பார்க்கிங்லேருந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் நடந்து போகணும். நாங்கள் ஜூலை மாதம் போனால் செம்ம வெயில். வெயிலேருந்து நிழல் தரதுக்காக பச்சை கலர் துணி அங்கங்கே கட்டியிருந்தாங்க. இப்போது விசிட்டர் சென்டர் வந்தாச்சு. வெல்கம் அப்படிங்கிறதே எவ்வளோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் எழுதியிருக்காங்க பாருங்கள். ஆரோவில் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக ப்ரோஷர்ஸ், புக்லெட்ஸ், லீஃப்லெட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. வேறு ஊர்லேருந்து மக்கள் வராங்க அப்படிங்கிறதுக்காக வேறு லாங்குவேஜ்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே ரிசப்ஷனில் இருக்க ஸ்டாஃபுமே பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் தவிர மற்ற இந்தியன் லாங்குவேஜஸ் அண்ட் யூரோப்பியன் லாங்குவேஜஸ் பேசக்கூடியவங்க. ஸோ அவங்கக்கிட்டையுமே நம்ம ஆரோவில் பற்றி ஏதாவது query இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஆரோவில், இன்ட்ரடக்ஷன் டு மேட்ரி மந்திர் அப்படிங்கிற வீடியோ ஷோஸும் போடுறாங்க. பட்டு நாங்கள் அதை பார்க்கல. இங்கே பாருங்கள், மேட்ரி மந்திரோட மாடலும் கார்டன்ஸோட மாடலும் இருக்குது. அங்கே நடுவில் கோல்டன் க்ளோப் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் மேட்ரி மந்திர். நம்ம அதை பார்க்க தான் இப்போ போக போகிறோம். நம்ம மேட்ரி மந்திரோட வியூவிங் பாயிண்ட் வரைக்கும் தான் போக முடியும். அதுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஆன்லைனில் ஸ்லாட் புக் பண்ணியிருக்கணும். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்குள்ளே போகணுன்னா ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வாங்க. இங்கே நிறையா ஒர்க் ஷாப்ஸ், ஸ்வரம் அப்படிங்கிற சவுண்ட் கார்டன், அப்புறம் பேர்ட் பார்க் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்க. ஸோ ஆரோவில்ல ஒரு நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குது. பட் நாங்கள் வந்து மேட்ரி மந்திர் மட்டும் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானில் வந்தோம். ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா நிறையா புக் ஷாப்ஸ், பொட்டிக்ஸ், அப்புறம் கஃபேஸ் எல்லாம் கூட இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. மேட்ரி மந்திரோட வியூவிங் பாயிண்ட் போகிறதுக்கு பாஸ் வாங்கணும், ஃப்ரீ தான். ஸோ இதுதான் அந்த பாஸு. ஸோ இங்கேருந்து நம்ம போகும்போது நடந்து தான் போகணும். திரும்பி வரும்போது தான் ஃப்ரீ ஷட்டிலில் வந்துக்கலாம். ஸோ பாஸ் வாங்கிட்டு உள்ளே நடந்து தான் போனோம். 1.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அந்த வியூவிங் பாயிண்ட் இருக்குது. நடக்கிறதுக்கு எப்படி 30 நிமிஷம் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப மெதுவாக தான் நடந்து போனோம். ரொம்ப டயர்டும் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் கூட வயசானவங்க இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் யாராவது இருக்காங்க அப்படின்னா விசிட்டர் சென்டரில் விசாரிச்சிங்கன்னா போகிறதுக்கே ஷட்டில் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி சைக்கிள் ஃபார் ஹையர்னு போட்டிருந்தாங்க. பட் எனக்கு சைக்கிளோட தெரியாததுனால அதை பற்றி எதுவும் விசாரிக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போது பாரத் நிவாஸ் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கஃபே இருந்துச்சு. மரத்துக்கடியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆம்பியன்ஸ். பட் எங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருந்தனால நாங்கள் அங்கே போகலை. இங்கே வந்து கலாகேந்திரா அப்படிங்கிற ஆர்ட் கேலரி இருக்குது. ஸோ உள்ளே எல்லோரும் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் உள்ளே எதுவும் போகலை. நீங்கள் இதுக்குள்ளே போயிருக்கீங்களா? ஆர்ட் கேலரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாரத் நிவாஸில் இருக்க மற்ற இடத்துக்கெல்லாம் எப்படி போகணும் அப்படின்னு டைரக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து செடிகள்லாம் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இடமுமே ரொம்ப நல்லா சுத்தமாக இருந்துச்சு. இங்கே கடை இருந்துச்சு. அதில் ஹேண்ட்மேட் ஜுவல்லரி, குட்டி குட்டி ஃபிகரன்ஸ், டெரகோட்டா ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வேறு சில ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பார்த்தோம், ஆனால் எதுவும் வாங்கலை. வழியில் வைல்ட் லைஃப் ஆர்ட் கேலரி அண்ட் எஜுகேஷன் சென்டர் பார்த்தோம்.
வெளியிருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கிட்ஸை உள்ளே கூட்டு போனால் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தோணுச்சு. அதனால் உள்ளே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். உள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். ஒருத்தருக்கு வந்து ₹30 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வைல்ட் லைஃப் மியூசியமோட மோட்டோ வந்து சேவ் வைல்ட் லைஃப் த்ரூ ஆர்ட். ஸோ வைல்ட் அனிமல்ஸோட ஸ்டாச்சூஸ், பெயிண்டிங்ஸ், அப்புறம் வேலை செய்கிற ஆர்ட் ஃபார்ம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பக்கத்தில் இருந்து நம்ம ரசித்து பார்க்கலாம். எல்லாமே ரியல் லைஃப் சைஸில் இருந்துச்சு. தத்ரூபமாகவே இருந்துச்சு. அதனால் ரொம்ப நேரம் நின்று பார்த்தோம். அதே மாதிரி நிறைய பிக்சர்ஸும் எடுத்தோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பார்த்து ரசிக்க பிடிக்கும், பிக்சர்ஸ் எடுக்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வாங்க. ஸோ அந்த இடத்துல பைத்தான், உடும்பெல்லாம் கூட இருந்துச்சு. நாங்கள் நிறைய பிக்சர்ஸ் எடுத்தோம். ஆனால் எதுவும் நான் இங்கே ஷேர் பண்ணலை. அதுக்கப்புறம் மேலே போனோம். மேலேயுமே நிறைய அனிமல்ஸோட ஸ்டாச்சூஸ் அப்புறம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா யாரும் இருக்கலை. அதனால நாங்கள் ஃப்ரீயாக எல்லா அனிமல்ஸ் பக்கம் பிக்சர்ஸ் எடுத்தோம். எனக்கு அந்த சிங்கத்தோட பெயிண்டிங் வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ நாங்கள் அதெல்லாம் நிதானமாக எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அப்பாவும் பையனை கீழே போய் உட்காந்துட்டாங்க. வெளியிலுமே நிறையா ஸ்டாச்சூஸ் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நிறையா இருந்தது. நிதானமாக எல்லாத்தையும் ரசித்து பார்த்தோம். விட்டால் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்திருப்போம். ஆனால் டைம் ஆகுது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அவசரப்படுத்தினாங்க. அதனால் வெளியில் வர்றதுக்கு மனசு இல்லாமல் தான் வெளியில் வந்தோம். இந்த இடத்துலையும் 2 கடை இருந்துச்சு. மேட்ரி மந்திரோட வியூவிங் பாயிண்ட்டுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற டைரெக்ஷன் வந்து அங்கங்கே போர்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸே கிடையாது. விசிட்டர்ஸ் வந்து உள்ள கார், 2 வீலர் எடுத்துகிட்டு வரதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இது வந்து இங்கே ஆரோவில்ல ஸ்டே பண்ணியிருக்க மக்கள், ஸ்டாஃப் இல்லை இங்கே கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அவங்களோட வண்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சாவித்ரி பவன். இது ஸ்ரீ அரபிந்தோ அண்ட் மதரோட விஷன் அண்ட் டீச்சிங்கை பேஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் தர ஒரு சென்டர். இங்கே வந்து ரெகுலர் கிளாஸஸ், எக்ஸிபிஷன், மியூசிக்கல் இவெண்ட்ஸ், கெஸ்ட் லெக்சர்ஸ், ஃபிலிம் ஷோஸ் அதெல்லாம் நடக்கும். இங்கே பிக்சர் கேலரி, ரீடிங் ரூம், டிஜிட்டல் லைப்ரரி அதெல்லாம் கூட இருக்குது. ஆனால் நாங்கள் உள்ளே போய் எதுவும் பார்க்கல. ஒரு கிராமத்துக்கு நடுவில் நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப தூரம் நடந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. வழியில் உட்காரத்துக்கும் இடம் இருக்குல்ல. அதனால் செம்ம டயர்டாகிடுச்சு. அதனால் ஒரு கட்டத்தில் வீடியோ எடுக்கிறதே நிறுத்திட்டேன். இப்போ மேட்ரி மந்திர் பக்கத்தில் வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. 100 வருஷத்துக்கு மேலே இந்த ஆலமரம் இங்கே இருக்கான். இது கீழே பெஞ்சஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ பெஞ்செல்லாம் பார்த்தோன்னே அப்பாடா இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ திரும்பி போகிறதுக்கு பஸ் ஏறுறதுக்கும் நம்ம இங்கே தான் வரணும். கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் தெம்பு வந்தது. ஸோ இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நடந்து வந்ததில் பார்த்தீங்கன்னா கையில் அந்த தண்ணியெல்லாம் காலி, செம்ம தாகம். இப்போ குடிக்கிற தண்ணி இங்கே இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் தண்ணி பிடிச்சிட்டு போகலான்னு வந்தோம். இந்த இடத்துல ரெஸ்ட் ரூம்ஸும் இருந்துச்சு. ஸோ மேட்ரி மந்திரோட வியூ பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டோம் இப்போது. ஸோ இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து காணிக்க கொடுக்கறதுக்கு ஒரு இடமும் வச்சுருந்தாங்க.
ஸோ இதுதான் மேட்ரிமந்தரோட வியூ பாயிண்ட். நம்ம இங்கேருந்து தான் பார்க்க முடியும். மேட்ரிமந்தருக்குள்ளே, அதாவது இன்னர் சேம்பருக்குள்ளே போகணுன்னா ஆன்லைனில் புக் பண்ணணும். அந்த பேஜ் வந்து டியூஸ்டேஸை தவிர எல்லா நாளும் காலையில் 7 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இன்னர் சேம்பர் வந்து டியூஸ்டேஸ் அண்ட் சண்டேஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்னு வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவைலபிலிட்டியை பொறுத்து நமக்கு ஸ்லாட் கிடைக்கும். ஸோ என்றைக்கு போகிறீங்களோ அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணிங்கன்னா நம்ம டிசப்பாயின்மெண்ட் அவாய்ட் பண்ணலாம். ஒருத்தரும் தனித்தனியாக தான் புக் பண்ணணும். புக் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும், எத்தனை மணிக்கு நம்ம வந்து விசிட்டர் சென்டரில் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை வந்து உள்ள இன்னர் சேம்பருக்கு கூப்பிட்டு போக முடியாது. ஸோ இதில் தான் வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. அதனால் இங்கே நின்று கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கரெக்டாக வெளியில் வரும்போது ஒரு பஸ் கிளம்புச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பஸ் வந்தது. க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகுது, அதனால் எல்லோரும் ஏறிக்கோங்க அப்படின்னாங்க. உட்கார்றதுக்கு இடம் இருக்குல்ல, நின்றுட்டு தான் வந்தோம். அதனால் உள்ளே எதுவும் வீடியோ எடுக்கலை. போகும்போது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நடந்து போன மாதிரி இருந்தது. ஆனால் திரும்பி வர்றது டக்குன்னு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டோம். இப்போ வந்து கார் பார்க்கை நோக்கி போயிட்டுருக்கோம். எங்களோட ஆரோவில் ட்ரிப் வந்து இதோட இதே நிறைவடைந்தது. ஆரோவில் பார்க்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்து இப்போது ஒரு வழியாக பார்த்தாச்சு. ஸோ அது பக்கத்துலேயும் ஒரு டிக் மார்க் போட்டாச்சு. போகும்போது ரொம்ப நேரம் நடந்தது தான் வந்து ஒரே நெகட்டிவ் பாயிண்ட். ஏன்னா சுத்தமாக நடக்க முடியல. வெயிலும் ஒன்று, பயங்கர தண்ணி தாகம், இவ்வளோ தூரம் நடந்து பழக்கமும் இல்லை. ஸோ எனிவே மற்றபடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஆரோவில் போயிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.